கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் மணிமுத்தாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், சொல்லுங்க, கனமழையால் முழு கொள்ளளவை மணிமுத்தாறு அணை எட்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள், தகவல்களை பகிருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக, குறிப்பாக 18ஆம் தேதி முதல் பெய்த கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு உட்பட மாவட்டத்தின் பிரதான அணைகள் அனைத்துமே நிரம்பிய நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணையிலிருந்து நீரானது வெளியேற்றப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு லட்சக்கணக்கான டிஎம்சி, அதாவது கிட்டத்தட்ட 40 டிஎம்சிக்கும் மேலாக தண்ணீரானது கடலில் கலந்து வீணாகி இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அணையின் கொள்ளளவானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரையில் 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரையில் இன்று காலை நிலவரப்படி 116.40 அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது 118 அடி தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மாலை 7 மணி இரவு 7 மணி நிலவரப்படி. அதே போன்று 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டமும் 141.70 அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது 142.5 அடியாக எட்டியிருக்கிறது. தனது முழு கொள்ளளவை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி 99% பாபநாசம் அணையும், சேர்வலார் அணையை பொறுத்தவரையில் 92.12%, மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரையில் 100% எட்டியிருக்கிறது. ஏற்கனவே வடக்கு பச்சையாறு மற்றும் நம்பியாறு அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதே போன்று கொடுமுடியாறு அணையை பொறுத்தவரையிலும் 96.9% இருக்கின்றது. ஆக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த 6 பிரதான அணைகளும், 3 பிரதான அணைகள் உட்பட 6 அணைகளும் தனது முழு கொள்ளளவை நெருங்கியிருக்கின்றது. அதில் 3 அணைகள் மட்டும் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் அதே போன்று பாபநாசத்தில் 2042 கன அடி வினாடிக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரையில் இன்று காலை நிலவரப்படி 1882 கன அடி வினாடிக்கு வந்து கொண்ட நிலையில் தற்பொழுது 60 கன அடி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து மழை இருப்பின் இன்னும் மேலும் அதிகரிக்கும். அதே போன்று அணைகளில் ஏற்கனவே இந்த கனமழையால் பெய்யப்பட்ட அந்த மழையின் காரணமாக அணைகள் நீர்வரத்து அதிகரித்தாலும் அனைத்துமே தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டிருந்தது. ஆனால் எந்த குளங்களிலும் நிரம்பப்படவில்லை. ஏனென்றால் அனைத்து நீர்களுமே கடலில் கலக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அணைகள் மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரை தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. அதே போன்று வடக்கு பச்சையாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றது. கனமழை காரணமாக மணிமுத்தாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைக்குமார்.